வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஒரு விஷயத்தை எப்பவுமே கவனிச்சிருக்கீங்களா? அதாவது சில மனிதர்களோட நம்ம பேசினாவே நம்ம மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கும். அது அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு அப்படியே அவங்க கூட பேசும்போது அது நம்ம மனசும் சேர்ந்து அவங்களோடயே போயிருது. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம வெளிப்படுத்துகிற உணர்வுகள் நம்ம வாழ்க்கையவே மட்டுமல்லாம நம்மளோட சுற்றியுள்ள உலகத்தையுமே பாதிக்கிறது. இந்த வீடியோவில் நான் உங்கள் மைண்ட் வித் சதீஷ் டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் என்ன சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு எனர்ஜி சைக்காலஜி அதோட சேர்த்து எமோஷன்ஸையும் அதோட பவரையும் அதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் உங்களோட மனநிலையை மாற்றும் அந்த வாழ்க்கையை எப்படி நம்ம நல்ல எனர்ஜியை உருவாக்கலாங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, உணர்வுகளின் சக்தி. அதாவது நம்மளோட தாட்ஸ் ரொம்ப முக்கியமும் இல்லை, ஆனால் நம்ம என்ன உணர்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒருத்தரை தினமும் கோபப்படத்தையும் அவங்களோட பயத்தையும் வெறுப்பையும் அவங்களோட கவலையும் எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம வாழ்கிறங்காட்டி நம்மளோட பாடி பார்த்திங்கன்னா அதோட பாடியும் மைண்டும் சேர்ந்து ரெண்டுமே அதற்கு ஏற்ற மாதிரியே பழகிருது. இதில் சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம் தொடர்ந்து இந்த மாதிரி உணர்ந்துட்டே இருந்தோம்னா அதனால நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் குறைய ஆரம்பிச்சிருது, நம்மளோட சேர்ந்து எனர்ஜியும் குறைய ஆரம்பிச்சிருது. இதில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் தெரியுமா? அதில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சேர்த்து தெரியாமலே போக ஆரம்பிச்சிருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவுமே ஒரு ஹோப்பாக இருக்கணும். நம்ம கிரேட்ஃபுல்லாகவும் வாழ ஆரம்பித்தோம்னா நம்மளோட நல்ல ஹேபிட்ஸை உருவாக்கிட்டோம்னு வைங்க, உங்களோட மைண்டும் அதுக்கேற்ற மாதிரியே மாற ஆரம்பிச்சிருது. அதோட உங்கள் வாழ்க்கையும் பயங்கரமாக மாற ஆரம்பிச்சிடும். இதில் அதாவது பார்ட் 4, அது உயர்ந்த அதிர்வு நிலையை நம்ம எப்படி உருவாக்குறது. அது உயர்ந்த அதிர்வு நிலைனா என்னன்னா, உங்களுக்கு மனசுலையும் சரி உங்களோட வாழ்க்கையிலையும் சரி நம்ம லைட்டாக ஃபீல் ஆகிற நிலை தான் அது. அதை உருவாக்குறதுக்கு நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கி நல்ல உணவு பழக்கங்களை வச்சுக்கிட்டு டெய்லியும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நல்ல நல்ல மனிதர்களோட போனீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டும் சேர்த்து கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் உங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களையே குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி இதனாலேயே உங்களுக்கு ஸ்லோவாக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இதில் பகுதி 5 பார்ட் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான மாற்றம். அது நம்ம வாழ்க்கையவே அது ஒரு மேஜிக் மாதிரி மாற்றிடுது. அது ஸ்லோவாக உங்களை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் எப்பவுமே உங்களோட தாட்ஸையும் அது மாற்றுது. அது உங்களோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து ஹீல் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஹேபிட்ஸையும் அது இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்குது. உங்கள் உலகமும் சேஞ்ச் ஆகவே ஆரம்பிச்சிருது. நீங்கள் அதை நல்லாவே உணர ஆரம்பிச்சிருங்க. உங்களோட நல்ல எனர்ஜி என்பது அந்த நல்ல ஃபீலிங் மட்டும் இல்லை, அது உங்களோட வாழ்க்கை முறை. இதில் நான் உங்களுக்கு முடிவாக என்ன சொல்கிறேன்னா, நீங்களை நினைவில் வச்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிப்படுத்தும் உணர்வுகள் தான் உங்கள் வாழ்க்கையவே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வடிவமைக்குது. அதனால நீங்கள் நல்ல விதமாகவே உணர எப்பவுமே கற்றுக்கணும். உங்களை நீங்களே எப்பவுமே மதிக்கிற மாதிரி நினச்சிக்கங்க. அப்போ தான் உங்கள் மன அமைதியும் முக்கியமாக நீங்கள் அமைதியாக கொண்டு அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அப்போது தான் உங்களோட நல்ல விஷயங்களும் உங்களோட வாழ்க்கையில் அதிகமாக வரவே ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்கள் மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.